வணக்கம் என் அன்பான நேயர்களே. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்பொழுது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் சொத்துக்களையும் சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன? உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன? இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு பதிவாக அமையலாம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சொல்லப்போனால் கடந்த ஓராண்டு காலமாகவே அர்த்தாஷ்டம சனியின் தாக்கத்தால் உங்கள் நிம்மதி என்பது முற்றிலும் பறிபோயிருக்கும். எதை தொட்டாலும் முட்டுக்கட்டை, எதை செய்தாலும் பிரச்சனை என ஒரு போராட்டமான வாழ்க்கையையே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி, பிறக்க போகும் இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகிறது, உங்கள் வாழ்க்கை பாதையை இது எப்படி மாற்றப் போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நாம மிக ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போறோம். சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே நேர்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள். துலாக்கோலைப் போலவே எதையும் சமமாக பார்க்கும் குணம் கொண்டவர்கள். நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக பொய் பேச மாட்டீர்கள். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் சொந்த பந்தங்களுக்குள்ளேயே உங்களுக்கு பல எதிரிகளையும் தேடிக் கொடுத்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் கைதேர்ந்தவர்கள். எப்பேற்பட்ட நிதி நெருக்கடி இருந்தாலும் வெளியே செல்லும்போது ஒரு காரவமான தோற்றத்தில்தான் செல்வீர்கள். இதனால் உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் துலாம் ராசியா, இவர்களுக்கு என்னப்பா வசதியான வாழ்க்கை, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களிலே அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கசப்பான ரகசியம். உங்களுடைய கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் ஏதோ தட்டுத்தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும்போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். அந்த தேவை முடிந்ததும் உங்களை கண்டுகொள்ளாமல் தூக்கி எறிந்துவிட்டு போவார்கள். மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பரந்த உள்ளம் கொண்டவர்கள் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் அர்த்தாஷ்டம சனியால் உங்களுக்கு ஏமாற்றமும் மன உளைச்சலும் புதிய புதிய சிக்கல்களும் தான் மிஞ்சியிருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் மலரப்போகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழப்போகும் சனிப்பெயர்ச்சி. இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்து அர்த்தாஷ்டம சனியாக உங்களை வாட்டி வதைத்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் 4 முக்கிய கிரகங்களின் சங்கமமும் உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்கப் போகிறது. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், சூரிய பகவான், செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் சாதகமான நிலைக்கு வருகிறார்கள். குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும் சுக்கிர பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும். இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேரும்.
பணப்புழக்கம் உங்கள் வங்கிக் கணக்கை உயர்த்தும். இதனுடன் இந்த 2026 ஆண்டு முதல் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறது. இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது. துலாம் ராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, அதாவது அந்தஸ்து, செல்வாக்கு மற்றும் கௌரவம் என அனைத்தும் மீண்டும் உங்கள் கைகளுக்கே வந்து சேரும். சனியின் வக்ர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையும். இதுநாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக குறையத் தொடங்கும். குறிப்பாக சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலேயே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து முன்னேற்ற பாதையை காட்டும். குரு பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் 10ஆம் இடமான தொழில் மற்றும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. கடந்த காலங்களில் நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் 10,000 15,000 சம்பளத்திற்கு பிடித்தமில்லாத வேலையில் இருந்த நிலை மாறும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய தனியார் நிறுவனத்திற்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த பூர்வீக சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மையடையும். துலாம் ராசி பெண்கள் புதிய ஆபரணங்கள் மற்றும் நிலம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட கால பிணக்குகள் மறைந்து ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக திருமணத் தடையால் வருந்திய துலாம் ராசி இளைஞர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு ஆச்சரியப்படும் வகையில் நல்ல வரன் அமையப் போகிறது. குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு கடந்த கால வேதனைகளை மறக்கச் செய்யும் வகையில் ஒரு நல்ல மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் கைகூடி வரும். காதல் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி பெரியவர்களின் சம்மதத்துடன் சுபகாரியம் நடக்கும். ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட படிப்படியாக நிவர்த்தியாகும். அடிக்கடி வரும் மருத்துவச் செலவுகள் குறைந்து சேமிப்பு அதிகரிக்கத் தொடங்கும். முக்கியமாக செவ்வாய் மற்றும் குருவின் பார்வையால் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சியான செய்தியை தரும். உங்கள் சேமிப்பு என்பது இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் நீங்கள் வாங்கிய அனைத்து கடன்களையும் அடைத்துவிட்டு ஒரு நிம்மதியான பெருமூச்சை விடப்போவீர்கள். பழைய நண்பர்கள் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வருமான வழிகள் உண்டாகும். இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய சக்தி வாய்ந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். அந்த நபர் உங்கள் வாழ்க்கை துணையாகவோ அல்லது ஒரு பெரிய பிசினஸ் பார்ட்னராகவோ இருக்கலாம். அவர்களின் வருகை உங்கள் தலையெழுத்தையே மாற்றிவிடும். இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் ஒரு ராஜாவைப் போல பெறப்போகும் இந்த 2026 துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். கவலைகளை தூக்கி எறியுங்கள். மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் வெற்றி பயணம் தொடங்குகிறது. இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று நெய் விளக்கேற்றி லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் மொச்சை பயிறு சுண்டல் செய்து நிவேதனம் செய்வதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கும். மேலும் ஏழை பெண்களுக்கு திருமணம் மங்களப் பொருட்களை தானமாக வழங்குவது உங்கள் சுக்கிர பலத்தை அதிகரித்து இந்த 2026 ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். வெற்றி நிச்சயம். துலாம் ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி காலம் முடிந்து பஞ்சம சனி தொடங்கும் காலமாகும். 2026 துலாம் ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள். சோதனைகள் நீங்கி சாதனைகள் தொடங்கும் காலம். முன்னுரை. துலாம் ராசி நேயர்களே, கடந்த காலங்களில் அர்த்தாஷ்டம சனியால் 4ஆம் இடத்து சனி பல போராட்டங்களையும் மன உளைச்சல்களையும் சந்தித்து வந்திருப்பீர்கள். 2026 மார்ச் மாதம் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் பெயர்ச்சி ஆகிறார்.
இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியையும் திருப்புமுனையையும் தரப்போகும் பொற்காலமாகும். தொழில் மற்றும் உத்தியோகம். சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவது சனி தரும் யோகம் என்று சொல்லப்படும். வேலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் மற்றும் மறைமுக சதித்திட்டங்கள் முறியடிக்கப்படும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம், பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் நிறைவேறும். பொருளாதார நிலை. நிதி நிலைமையில் அதிரடி முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த கடன் தொகைகள் கைக்கு வரும். வங்கி லோன் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பங்குச் சந்தை மற்றும் முதலீடுகளில் லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தடைபட்டு வந்த சுப காரியங்கள், விசேஷங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது மிகவும் சிறப்பான காலம். நீண்ட கால நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். உடலில் புதுத்தெம்பு பிறக்கும். இருப்பினும் 6ஆம் இடத்து சனி என்பதால் அவ்வப்போது சிறு சிறு அஜீரண கோளாறுகள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். முறையான உணவு பழக்கம் இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வெற்றி பெற்று அரசு வேலை அல்லது பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களின் கனவு இந்த ஆண்டு நனவாகும். வெற்றிக்கான எளிய பரிகாரங்கள். துலாம் ராசிக்கு சனி பகவான் யோக காரகன் என்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருப்பினும் நற்பலன்களை அதிகரிக்க சிவன் வழிபாடு. பிரதோஷ காலங்களில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பு. ஏழைகளுக்கு உதவுதல். உங்களால் முடிந்த அளவு துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது சனியின் அருளை பெற்றுத்தரும். மந்திரம். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுங்கள். முடிவுரை. துலாம் ராசியினருக்கு இந்த 2026 சனிப்பெயர்ச்சி ஒரு ராஜயோக காலத்தின் தொடக்கமாகும். கடந்த கால கஷ்டங்கள் அனைத்தும் விடைபெற்று உங்கள் வாழ்வில் புதிய ஒளி வீசப் போகிறது.